வணக்கம், நான் உங்கள் பூபதி அம்சவள்ளி. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கே புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மாதத்தில் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தா தாங்க நம்ம மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா மைண்டில் ஏதோ ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஜாலியாக இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக அந்த டேவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் நம்மளுடைய கடவுள்கிட்ட சொன்னால் தான் நம்மளுக்கு ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கு இருக்கும். இந்த மாதிரி எங்கள் பாப்பா பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. மற்றபடி எங்கேயாவது அழைச்சிட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்ம சொன்னால் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம நீ என்ன பைத்தியமா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சொன்னால் அவர் நம்மளை எப்போ போய் கேட்டாலும் ஓகே உனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவார். எனக்கு பிரசாதம் கிடச்சிது, பொங்கல் கிடச்சிது. அதை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. உனக்கு உடனே பொங்கல் தான், சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா சாமி ரொம்ப ஹாப்பியாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக சாமிலாம் நல்லா கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி பாப்பா பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே ரீல்ஸ்லாம் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கோயிலெலாம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு. இனிமேல் ஊருக்கு கிளம்பி சாமிலாம் நம்மளாம் கும்பிட்டு சரி இனிமேல் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி கடைக்கு பண்ணிட்டு அப்புறமே சரி கிளம்பி அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு தான் வந்திருந்தோம். சரி கொஞ்சம் டீ குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம தலைவலியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். பாய்.